அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிவியின் சார்பாக இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் டிவியின் சார்பாக உங்கள் தோழி காஞ்சனாவுடைய வாழ்த்துக்கள். பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது அனைவராலும் செய்யக்கூடியதும் அவரவர்கள் உடல் நலத்தை ஒட்டியும் அவர்கள் குடும்ப சூழ்நிலை ஒட்டியும் தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது தேவர்கள் 303 தேவர்கள் அன்றைய அந்த நேரத்தில் எல்லா தேவர்களும் உலகத்துக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் நாம் விழித்திருந்து பூஜை புனஸ்காரம் செய்யும்போது வீடு மங்களகரமாகவும் இருந்தாக்கா அந்த தேவர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம அதிகமாக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. வீடு சுத்தபத்தமாக செஞ்சுட்டு எல்லாமே நம்ம விளக்கேற்றி நம்ம வீடு வாசலுக்கெல்லாம் தண்ணி தொளிச்சுட்டு விளக்கேற்றி நம்ம வழிபட்டோம்னா அதனுடைய பலன்கள் அதிகமாகவே இருக்குது. இந்த இதை பூஜை செய்கிறதுக்கு அனைவருமே செய்யலாம். இப்போ கோயிலுக்கு அந்த பகவானை எப்போ நம்ம வர வைக்கிறானோ அப்போ தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம தரிசனம் செய்ய முடியும். அதே மாதிரி தாங்க இந்த பூஜை நாம் நினச்ச உடனே செய்யறதுக்கு முடியாது. அதே மாதிரி இது யாரெல்லாம் செய்யணும்னுட்டு அந்த பகவான் நினைக்கிறானோ அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் நானும் ஃபஸ்ட்லலாம் இந்த பூஜையை செய்யணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாப்பா சின்ன நாளாக இருக்கவாசி என்னால் செய்ய முடியாமல் இருந்தது. அது இல்லாமல் குடும்ப சூழ்நிலை நம்மளுக்கு முக்கியம். உடம்பும் பார்த்துக்கணும். ஏன்னா குழந்த பிறந்தோடனே நம்மளால் எந்த ஒரு இதுவும் அதிகமாக எஃபோர்ட் போட்டு செய்ய முடியாது. இப்போ பாப்பா வளர்ந்துருக்கிறா. அதனால் என்னால் இந்த பூஜையை செய்யணுன்றது என் மனசுக்கு பட்டனால இந்த பூஜையை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பினாலேயும் உங்களுடைய எல்லா சப்போர்ட்னாலேயும் நான் இந்த பூஜையும் செய்ய வெற்றிகரமாக முடிக்கணுன்ட்டு நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்தம் எதனால் ரொம்ப விசேஷமானதுன்னா பிரம்மர்கள் இதில் 38 தேவர்கள் முகூர்த்தங்கள் இருக்கின்றாங்க. அந்த 38 முகூர்த்தங்களில் முக்கியமானது முதல் முகூர்த்தம் பார்த்தாக்கா இந்த பிரம்ம முகூர்த்த வேலை. இந்த பிரம்ம முகூர்த்த வேலை ஆன பிறகு ரெண்டாவது விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. சாயங்கால நேரத்தில் வரதை பிரதோஷ காலம் சொல்கிறாங்க. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம விளக்கேற்றி பகவானையே சேவிச்சுட்டு இருந்தோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க நம்மளை பார்க்க நம்ம வீட்டை செய்யும்போது நம்ம கடவுளை பிரார்த்திக்கும்போது நம்ம என்ன வேண்டிட்டு நம்ம கோரிக்கை வைக்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும்னுட்டு அவங்க நம்மளை ஆசீர்வதித்து போவாங்க. அது ஒன்று தான். அந்த ஒரு சிறப்பு தாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கான முதல் இதுவே வழியே அதுதாங்க. அந்த நேரத்தில் எந்த தோஷமும் எந்த இதுவும் கிடையாதுங்க. இந்த பகவான் நம்ம இல்லத்துக்கு வரும்போது நம்ம வீட்டை நம்ம சுத்தபத்தமாக வச்சுட்டு இருக்கணும். அப்போ விளக்கேற்றி நம்ம பகவானை பிரார்த்தனை செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம இல்லத்து மீது படும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டமும் தீரும். நம்ம என்ன வேண்டுதல் வச்சு நம்ம அந்த பகவானை நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும்னுட்டு அவங்க ஆசீர்வதிப்பாங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அனைவரும் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறதுனா எல்லாமே கிடைக்குமான்ட்டு எல்லாருக்கும் நினைப்பாங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பி நம்ம செய்கிறோம் சரிங்களா. அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தாக்கா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதே மாதிரி அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். நானும் அப்படி தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுதான் நான் எல்லா சாமியும் நம்ம கும்பிடுவோம். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது ரொம்ப விசேஷமானது. இதை நம்ம செஞ்சு காலையிலே எழுந்து நம்ம வீட்டை சுத்தபத்தமாக அந்நேரத்துக்கு வீடை பெருக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. முன்ன நாள் ஈவினிங்கே 5 மணிக்கே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையான 5 விளக்குகளுக்கு முக்கியமாக நெய் தீபம் ஏற்றணுங்க. அந்த நெய் தீபம் 5 விளக்கு ஏற்றிட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி காமாட்சி தீபம் குலதெய்வம் விளக்கு ஏற்றுறோமோ அது மாதிரி செய்யலாம். துளசி மாடம் இருந்தால் துளசி பூஜையும் செய்யலாம்.
மெயினாக வந்து வாசப்படி வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து விளக்கேற்றி வைக்கணும். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய குலதெய்வமும் மற்ற கன்னிமார்களும் வந்து அங்கே வந்து வாசம் செய்வாங்க. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுத்தபத்தமாக செஞ்சு அங்கே விளக்கேற்றி தூப தீபத்தை காட்டி நம்ம வந்து வழிபட்டோம்னா அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடும் மற்ற கடவுளின் அனுகிரகத்தோடும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இது வந்து உயர்வடையும். இந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கடவுளே வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பு தந்தால் தான் அந்த சாமியை போயிட்டு முழுமையாக வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியும். வீட்டுக்காரர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, ஆனால் வந்து குஜராத்துக்கு போயிட்டு வட மாநிலத்தில் இருக்கிற அந்த காளி அம்மாவும் சரி, அங்கெல்லாம் வந்து வடநாட்டிலலாம் வந்து அங்கெல்லாம் வந்து சாமியெல்லாம் வந்து பெண் தெய்வமெல்லாம் வந்து இதுவான காளி நம்ம வந்து அது மாதிரி இதுலே தான் இருக்கும். அது மாதிரி அந்த சாமியை வந்து அந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமானதான் குஜராத்தில். அந்த கோயிலுக்கு வந்து அந்த அம்பாள் வந்து மனசை வச்சாதான் நம்ம அந்த கோயிலுக்கே போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க எங்கள் வீட்டுக்காரருடைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நீ ஏன் வரல, அந்த பகவான் தான் உன்னை வந்து அந்த சாமி தான் உங்களை வந்து வர வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வந்து அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான். இப்போ வந்து திருப்பதிக்கும் வந்து சில பேர் போகணுன்ட்டு நினைப்பாங்க, திருச்செந்தூரும் போகணுன்னு நினைப்பாங்க, அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து எல்லோரும் வந்து நினச்சபடி போயிட்டு தரிசனம் பண்ண முடியறதில்ல. அந்த கடவுளே நினச்சாதான் வந்து நம்ம அந்த கோயில் வாசப்படியே போயிட்டு எதிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த பூஜையும் அதே மாதிரி தாங்க. வீட்டில் வந்து நம்ம வந்து எல்லாம் நல்லபடியாக இருந்து செஞ்சதாக அந்த பூஜையை வந்து செஞ்சு மனநிறைவோடு செய்ய முடியும். அது அந்த பூஜை செய்யறதுக்கு வந்து அந்த கடவுள் வந்து நினைக்கணும். அப்படி அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளால் வந்து செய்ய முடியுங்க. அது செய்கிறது வந்து தொடர்ந்து செய்யணும். நம்ம உடம்பு, மனசு, நம்ம குடும்ப சூழ்நிலை இது எல்லாமே வந்து முக்கியமாக இருக்குதுங்க. அது மாதிரி தாங்க இந்த பூஜை செய்யும்போது வந்து உண்மையிலே சொல்கிறேன், காலையில் எழுந்து நம்ம வந்து ஃபீஸிபிளாகவும் இருக்குது. மார்னிங்கில் எழுந்து அந்த நேச்சுரல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது, மன அமைதியாகவும் இருக்குது. இந்த சூழ்நிலை வந்து நம்ம காலையில் எழுந்துக்கிறது ஒரு சிரமமாக நினைக்காம எழுந்து பூஜை செஞ்சு பாருங்கள், அதனுடைய பலனே ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேங்க. நானும் பாப்பாவில் வச்சுட்டு இருக்கும்போது, சின்ன குழந்தை இருக்கும்போது நானும் லேட்டாக தான் எழுந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த 2 நாள் 3 நாள் வந்து எழுந்து செய்யும்போது காலையில் வந்து கொஞ்சம் வந்து அறிபறியாக இருந்தால் கூட வந்து, ஆனால் அந்த பூஜை செய்யும்போது வந்து அந்த காலையில் இருக்கிற அந்த இயற்கை சூழ்நிலையோடு நம்ம வந்து இருக்கும்போது ரொம்ப வந்து மனசுக்கு நல்லா வந்து இதமாக இருக்கு, ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கும் மைண்டும் சரி. அந்த நேரத்தில் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த டைமுக்கு வந்து நம்ம வந்து எழுந்து வெளியே வந்து அந்த இயற்கை காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம வந்து உடம்பும் வந்து ரொம்ப நல்ல இதுவாக இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேங்க. அது வந்து சொல்லி புரிய வைக்க விட நம்ம வந்து அனுபவப்பட்டதாக வந்து நமக்கு தெரியுது. அந்த அந்த நேரத்தில் இருக்கிற அந்த காற்று வந்து இதமான காற்று ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப காற்றே வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா வந்து ரொம்ப குளிராகவும் இல்லாமல், ரொம்ப வந்து அனல் காற்று இல்லாமல் நல்லா இதமான சூழ்நிலை இருக்குது. அந்த இயற்கையாக இருக்கிற அந்த குருவிங்க, பட்சிங்க, அணிலுங்க, காக்காவுடைய சேர்த்து இந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது ரொம்ப உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. அதெல்லாம் ரசிச்சுட்டு செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பொழுது விடிஞ்ச பிறகு வந்து அந்த இதெல்லாம் வந்து சத்தமெல்லாம் நமக்கு வந்து கேட்க முடியதில்லை. ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லாமே வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த ஒரு சத்தமெல்லாம் கேட்கணும். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப இனிமையாக இருக்குதுங்க. நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம எல்லா காலையிலும் எழுந்து எல்லா வேலையும் வந்து சேர்ந்து சாமி பூஜை செஞ்சுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம். தூங்கக்கூடாது. ஆனால்
நம்ம விளக்கெல்லாம் வந்து போட்டுட்டு இப்போ வந்து பகவான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேவிக்கும்போது அப்போ அந்நேரத்தில் வந்து நம்ம வந்து விருந்தாளியை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிறகு நம்ம வந்து படுக்க போட்டு நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தாக்கா அவங்கள அவமதிச்ச மாதிரி ஆயிடும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஏதாவது சாமி புத்தகம் படிக்கலாம், ஸ்லோகம் படிக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்குது மொபைலில் வந்து பாட்டுங்க, சாமி பாட்டு போட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா வந்து நம்ம டைமே வந்து சேவ் ஆன மாதிரி இருக்கும். நம்ம வேலையும் வந்து சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்குது. அப்படி தான் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த 3 நாள். இதுக்கப்புறம் வந்து என்னுடைய பையனுக்கு வந்து ஸ்கூலெல்லாம் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பூஜை வந்து தொடங்கணும் வந்து வளர்பிறையை பார்த்து, அதுவும் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு வந்து ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு தோஷம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை தொடங்குறோம்னா வளர்பிறையிலே வந்து நம்ம வந்து தொடங்கினோம்னாக்கா ரொம்ப வந்து சிறந்தது உச்சிதம்னு சொல்லுவாங்க தெலுங்குல. அப்படி இருக்கும்போது வந்து இந்த பூஜை வந்து நம்ம வந்து வளர்பிறை நாளும் பார்த்து நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து நம்ம வந்து தொடங்கணும்னாக்கா அது வந்து முழு மனதோடும் இருக்கும். நல்லா வந்து தொடர்ந்து நம்ம செய்யறதுக்கான ஒரு வழிவகையாகவும் இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம வந்து செய்யலாம். அப்படி தான் வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து போன வாரமே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். சரி நம்ம முதல்ல வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதனால் வந்து நல்ல ஒரு வளர்பிறையில் ஆரம்பிக்கலாம். சரி அடுத்து வந்து எனக்கு முந்தின வாரமே வந்து வளர்பிறை தானே, அமாவாசை பிறகு அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். முகூர்த்த நாள் வருது அதுக்கு அடுத்து நன்ட்டு பார்த்து அப்புறமா வந்து நான் 6ஆம் தேதி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். வளர்பிறையாகவும் இருந்தது, நல்ல ஒரு முகூர்த்த நாளாகவும் இருந்தது. அந்த நாளை பார்த்து நான் வந்து தொடங்கியிருக்கிறேன் என்னுடைய இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பணிகள். இது மேலும் மேலும் வந்து சிறந்து எந்த ஒரு தடைகள் இல்லாமல் அந்த பகவானுடைய அனுகிரகத்தோடு நான் அந்த பூஜையை வந்து 21 நாளும் இல்லையா 48 நாட்கள். ஏன்னா வந்து ஒரு மண்டலம் 48 நாளுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 48 நாட்கள் வந்து நம்ம வந்து வீடு சுத்தபத்தமாக வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா அதனுடைய பலன்கள் உண்மையிலே இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. என்னுடைய நம்பிக்கையோடு நான் வந்து இந்த பூஜை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த பூஜைகள் வந்து நம்ம செய்யும்போது மற்ற நேரத்துலலாம் செய்யும்போது அரிபரியாக எல்லாமே சமைச்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டு நம்ம சாமியை கும்பிடுவோம். ஆனால் வந்து இந்த பூஜை வந்து ஒரே ஒரு விசேஷம் என்னன்னாக்கா வந்து காலையில் எழுந்து ஃபீஸிபிளாக வந்து நம்ம வந்து எல்லா வேலைகளும் வந்து நிதானமாக செஞ்சுட்டு செய்யலாம். உண்மையிலே சொல்கிறேன், அந்த நேரத்தில் நம்ம எழுந்து செய்யும்போது வாசலுக்கு வந்து நம்ம தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டு வாசப்படியை அந்த க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சுட்டு நம்ம விளக்கேற்றும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து என்னென்னா வந்து அதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம வந்து கொஞ்சம் பொழுது போன பிறகு எழுந்து எல்லாமே செய்யும்போது ஒரு சோம்பலை உண்டாக்குற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து காலையில் எழுந்து செய்யும்போது வந்து அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. என்னென்னா வந்து நான் அந்த விடியற் காலையில் வந்து பெருவாசலுக்கு வந்து தண்ணி தெளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானே வந்து 5 மணிக்கு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பேன். 5 மணி ஆன பிறகு வந்து தெருவில் வந்து மற்றவங்க வந்து தண்ணி தெளிக்கும் போது நானே கீழே போயிட்டு தண்ணி தெளிப்பேன் நான். ஏன்னா வந்து கொஞ்சம் மனசுக்கு பயமும் இருக்குது. நம்ம தைரியமாக இருந்தால் கூட சரி ஏதாவது திருடுங்க மற்ற தொல்லைகள் எல்லாம் இருக்குன்ட்டு நமக்கும் வந்து நம்மள அறியாமல் ஒரு பயம் உணர்வு இருக்கும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் இதுவான பிறகு கீழே போயிட்டு நம்ம வெளியே போயிட்டு நம்ம தண்ணி தெளித்து கோலம் போட்டு வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம விளக்கு ஏற்றணும். 6 மணி 5:30 மணிக்குன்றது உச்சிதமானது. அது இன்னும் 6 மணி அந்த சூரியன் வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம விளக்கு ஏற்றிட்டாக்கா ரொம்ப நல்லது. துளசி மாடம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து சின்ன ஒரு பூந்தொட்டி கூட வாங்கிட்டு கூட வைங்க. நான் அதை வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து துளசி மாடம் இல்லை. துளசி மாடத்தை வந்து நான் வாங்கினதான் நினச்சின்னுக்கிறேன். நாங்கள் வந்து அப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால வந்து எங்களால் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து துளசி மாடம் வாங்கி வைக்க முடியாது. எங்கே போனாலும் சரி இந்த துளசி இந்த செடியை வந்து நாங்கள் தூக்கின்னு போய்டுவோம். எனக்கு வந்து துளசி செடினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த அம்மாவுக்கு கல்யாணம் எல்லாமே கூட நான் செஞ்சுருக்கிறேன், வழிபட்டு இருக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. அவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம குடும்பம் வந்து நல்லா செழுமையாக இருக்குங்க. உண்மையிலேயே வந்து நான் அதை வந்து நான் என்னுடைய இதில் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அவங்கள வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து பூஜிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வலிமையாக செழுமையாக வச்சுக்கிறாங்க. அந்த செடி வாடுறதை வச்சு நம்மளுக்கு எதாவது கஷ்டம் வரப்போகுதுன்ட்டு அவங்க முன்கூட்டியே வந்து நம்மளுக்கு
அறிவிச்சுறாங்க நமக்கு. இது நல்லா வந்து செழுமையாக நல்ல செடிங்க நல்லா இருந்துச்சுனாக்கா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா செழிப்போடு நல்லா இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன் நான். இந்த அனுபவம் எனக்கு இருக்குது. நான் வந்து கொரோனா டைமில் சென்னையில் நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலை தான். அப்போ வந்து அந்த செடியை வந்து ரொம்ப வாடின மாதிரி ஒரு மாதிரியே இருந்தது. எனக்கு அப்போயே நான் மனசுக்கு தோணுச்சு, ஏதோ ஒரு நம்ம கஷ்டத்தை வந்து கொடுக்க போகுது இந்த கடவுள் நமக்கு காட்டின்னு இருக்குதுன்னுட்டு. உண்மையிலேயே வந்து நாங்கள் அந்த சூழ்நிலையை வந்து எங்களுக்கு கஷ்டம் தான் இருந்தது. இருந்தாலும் வந்து அந்தம்மா வந்து அதிகமாக வர வைக்காமல் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து செய்வாங்க. துளசி செடி வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே சொல்கிறேங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூலிகையாகவும் இருக்குது. நல்ல ஒரு நமக்கு வந்து நல்ல ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வமும் நம்ம வீட்டில் எப்பவும் இருக்குது. அதை வந்து துளசி செடி தானேன்ட்டு நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம். பசங்களுக்கு வந்து காய்ச்சலாக இருந்தாலோ இல்லை வந்து சளி பிடிச்சிட்டாலோ வந்து அந்த நேரத்தில் வந்து அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இலைங்க மட்டும் பறிச்சுட்டு நம்ம வந்து கஷாயம் போட்டு குடித்தாலும் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து அந்த கோல்டு காஃப் எல்லாமே குறைஞ்சிடுது. நாங்கள் வந்து வெளியே நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வந்து இந்த செடியை நாங்கள் எடுத்து போகிறோம்னா மெயினாக வந்து சாமியை வழிபடுறதுக்கும் பசங்களுக்கு வந்து சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் வந்து நம்ம அந்த துளசியை பறித்து நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து பொழுது போன பிறகு வந்து துளசி செடியில் கை வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அவங்க போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வந்து காலையில் எழுந்துக்கிற வந்து துளசி மாடத்துக்கு வந்து நான் அந்த பூஜையும் சேர்த்து தண்ணியும் ஊற்றுறது. அன்னைத்துக்கு வந்து நம்ம சாயங்காலமே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. காலையில் எழுந்தோன்னே அவங்களையும் வந்து குளிப்பாட்டின மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி நல்லா பூஜைலாம் செய்யும்போது அவங்களும் வந்து கொஞ்சம் வந்து சந்தோஷமாடிவாங்க. இந்த இதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த நேரத்தில் எழுந்து செய்யும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இதனால் நான் கூட வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்துக்குவேன், எல்லாமே செஞ்சுருந்தேன். இப்போல்லாம் அது மாதிரி கிடையாதுங்க. இது எழுந்து செய்யும்போது எனக்கு அதிகமான டைம் இருக்குது. நல்லா வந்து ஒரு எக்ஸசைஸ் மார்னிங் நல்லா இருக்குது. நேச்சுரலான ப்ரீத்திங் எனக்கு வந்து சுவாசிக்க முடியுது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து என்னென்னா வந்து கடவுளை நம்ம வந்து சேவிக்கிறதுக்கோசரமும் நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு நம்மளோட கோரிக்கைகள் என்ன வேணும் எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம செய்கிறோம். என்ன நம்ம குடும்பம் வந்து செழுமையாக இருக்கணும்னுட்டு நம்ம செய்கிறோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ இதெல்லாமே செஞ்சோம்னாக்கா உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம வந்து வாழ்க்கை வந்து உயரும். யாருக்கு என்னென்ன ஒரு கஷ்டம் இருக்குதோ அந்த நேரத்தில் வந்து நம்ம யாரை முதல்ல நம்ம வணங்குவோம்? கடவுள். அது அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாமே வழிபாடு செய்யுங்க. ஓகேங்களா? இந்த பதிவில் வந்து நான் முக்கியமான சொன்னது நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையோடு வந்து வழிபாடு செய்யுங்க. இந்த பூஜை வந்து செய்யறதுக்கான இதை வந்து நான் வந்து அடுத்து வர பதிவிலெல்லாம் வந்து சொல்கிறேன், நான் எப்படி செய்யணும் என்னென்னட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிட்டு வரேன் நான். என்னுடைய வந்து சேனலை வந்து எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நானும் வந்து போடுற பதிவு வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து என்னுடைய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல பதிவுகளெல்லாம் இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போடுவேன் நான். உங்களுடைய முழு சப்போர்ட்டும் எனக்கு எப்பவும் இருக்குங்க. என்னென்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அது மாதிரி வந்து எல்லா குடும்பத்துலேயும் வந்து இருப்பாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, ரோல் மாடலாக இருப்பாங்க. அவங்களுக்கோசரம் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. நானும் என்னுடைய பிரார்த்தனையை வந்து என் குடும்பத்துக்காக நான் வந்து செஞ்சு நிற்கிறேன். அது சில பேர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும். அது வந்து மனநிறைவோடு வந்து முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். என்னென்னா வந்து இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இது மாதிரி எழுந்து பூஜை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு வாங்கணுன்றவங்க வீடு வாங்கிறதுக்கான வழி உண்டாகும். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது வந்து அது ஒன்று தாங்க ஸ்பெஷல். நம்ம என்ன வேண்டிட்டு நம்ம அன்னையத்துக்கு நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து அந்த தேவர்களெல்லாம் வர நேரத்தில் நம்ம வந்து பூஜை வந்து விளக்கேற்றி நம்ம அவங்க வந்து வேண்டிட்டோம்னா அன்னைக்கு அந்த தேவர்கள் வந்து நம்ம இல்லத்துக்கு வந்து ஆசீர்வதிப்பாங்க. அவங்க வந்து என்ன நம்ம வேண்டிட்டு இருக்கோமோ அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. இது ஒன்று தாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து முக்கியமானது. அதுக்காக தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு வந்து எந்த தோஷமும் கிடையாதுன்றாங்க. குளிக்க முடிஞ்சவங்க குளிக்கலாம். ஓகேங்களா? இல்லையா மூஞ்சி கால் நல்லா சுத்தபத்தமாக இருக்கிறவங்க மூஞ்சி கால் கழுவிட்டு நல்லா வந்து குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மஞ்சள் வச்சுட்டு
பகவானை போயிட்டு நம்ம என்ன செய்யணுமோ ஆஸ் யூஷுவலாக தீபம் ஏற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். எனக்கும் வந்து நான் வாரத்தில் 2 நாள் குளிக்கணும், தலைக்கு ஊற்றிக்குவேன். மற்ற நாள் ஏன்னா எனக்கு வந்து இன்னும் தலை பாரம் ஆகிடும். அதனால் வந்து சளி தொந்தரவு இருக்கும் வாசி நான் வந்து மற்ற நாள் வந்து நான் வந்து தலைக்கு குளிக்கிறது வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து தினமும் நம்ம வந்து தலைக்கு ஊற்றினா குழந்தைங்க இருக்கிறாங்க, வீட்டில் வந்து நம்ம எல்லாம் பார்க்கணும், நம்ம பசங்களை நம்ம தான் கவனிச்சுக்கணும். அதனால் நம்ம வந்து கடவுளுக்கும் முக்கியம். நான் கடவுள் வந்து நம்மளை வருத்திட்டு செய்யணும்னு சொல்லலை, அவங்களுக்கும் வந்து சுத்தமாக இருந்து செஞ்சோம்னா போதும். அதனால் வந்து நம்ம வந்து நம்ம உடம்புக்கு எப்படி முடியுதோ அப்படி செஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து சுத்தமாக இருந்து செய்யணும். இதுதான் ஒன்று இருக்குது. விளக்கு அன்னையத்துக்கு வந்து வீடெல்லாம் பெருக்காதீங்க. ஈவினிங்கு செஞ்சுட்டோம்னா அதாவது ஒரு பெரிய மகான் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து சுத்தமாக இருந்துட்டுன்னு தண்ணிக்கு வந்து தலைக்கு தான் குளிக்கணுன்ட்டு ஒன்றும் கிடையாது. டெய்லி தலைக்கு குடிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லைன்ட்டு பெரிய மகன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து எப்படி செய்யணுன்ட்டு அவங்களுடைய ஆலோசனை மூலிமா தான் வந்து நானும் அந்த பதிவை கேட்டுட்டு தான் வந்து நானும் வந்து தொடங்கியிருக்கிறேன் இந்த என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை. அவங்க தலைக்கு டெய்லி குளிக்கணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. சுத்தபத்தமாக இருந்தாக்கா மூஞ்சி கை கால் கழுவிட்டு கடை வந்து சாதாரணமாக வந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலும் போதும். அதுக்கப்புறம் வந்து அந்த தீபத்தெல்லாம் வந்து குளிர்விச்சிட்டு பிறகு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து தானாக ஆகணும். அப்புறமா வீட்டில் எரியிற காமாட்சி விளக்கு, குலதெய்வ விளக்கு வந்து அவங்கள வந்து குளிர் விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து கீழே இது தண்ணி போயிட்டு தெளிச்சுட்டு தெருவுக்கு தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறமா வந்து கோலை வைக்கலாம்னா. ஆனால் நம்ம அப்படி செஞ்சக்க மனநிறைவோடு இருக்கிறதில்ல. நானும் வந்து காலையில் வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே காலையில் போயிட்டு முதல்ல வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு வந்த பிறகு தான் நான் வந்து மற்ற பூஜைகள்லாம் சேர்த்துக்க நான் ஆரம்பிப்பேன். நான் குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெளியே போகும்போது அதே வந்து மனநிறைவோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரிலாம் வந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா நம்ம குடும்பம் வந்து செழுமையாகும். நம்ம பணத்தின வரவு வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் வந்து வருமானம் தொடர்ந்து இருக்கிறது. அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.